ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு த ஃபேமிலி நெஸ்ட். இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக எங்கே கிளம்பிட்டோம்னா டிமார்ட்டுக்கு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். நியூ ஹோம் ஷிப் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுது. நானும் என் பொண்ணு இந்தந்த ரூமுக்கு இந்தந்த ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு முன்னதாகவே லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். ஃப்ளோர் மேட், ஸ்மால் பக்கெட், மக்கு இது போல் எல்லா ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும். டிமார்ட்டில் 10 ருபீஸ் 20 ருபீஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் கிளாஸ் ஐட்டம் எல்லாம் ரொம்ப லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவும் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி சண்டே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. எது நல்லா நியூ மாடல் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். கம்மியான ப்ரைஸ்க்கு கிளாஸ் ஐட்டம் வாங்கணுன்னா இங்கே கண்டிப்பாக வாங்கலாம். இந்த கண்டெய்னரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, லோ ப்ரைஸ்லேயும் கிடச்சிது. ஃப்ளோர் மேட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் நிறைய வெரைட்டி போட்டிருந்தாங்க. 50 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் இருந்தது குவாலிட்டியை பொறுத்து. இந்த மேட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 மேட்டு வாங்கியிருந்தேன். இது பாத்ரூமுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கால் வச்சாலும் வலிக்க விடாது, நல்லா க்ரிப்பாக இருக்கும். ரொம்ப லோ ப்ரைஸில் பார்க்கும்போது மேட்டெல்லாம் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை. சீக்கிரமாக நம்ம டைல்ஸில் காலை வச்சா வலிக்கி விடுற மாதிரி இருந்தது. மேக்ஸிமம் அந்த மாதிரி வலிக்கி விடாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. டஸ்ட்பின்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 135 சூப்பராக போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. இப்போ இந்த ரொட்டேட்டிங் ஹோல்டர் நியூ கலெக்ஷன்ஸாக இங்கே வந்திருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நாங்கள் சுற்றி வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தோம். பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் நிறையா இங்கே மாடல்ஸ் நியூவாக வந்திருந்தது. நான் இந்த ஆயில் கேன் வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் எடுத்துட்டேன். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த பேஸ்கெட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்லேயும் நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறதா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இப்படி புஷ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ரைஸும் பார்த்துட்டிங்கன்னா 199க்கு நல்ல ப்ரைஸ் தான் இது. சோ பாக்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டூல் பார்த்தோம். இது 300 400க்கு சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பா பார்த்துட்டிங்கன்னா இந்த மியூசிக் இதில் உட்காந்து விளையாடிட்டே இருந்தாங்க, வரவே மாட்டேன்ட்டாங்க. சரி வாங்கலாமான்னு பார்த்தா காஸ்ட்லியாக தான் இருந்தது. கொஞ்சம் சரி மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு வந்துட்டோம். லிஸ்ட்டில் இருந்ததெல்லாம் நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் சும்மா ஒன்ஸ் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லிட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. டைட் கண்டெய்னர், ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் நல்லா நியூ கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் ஓகேவாக தான் இருந்துச்சு எனக்கு. சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். என்னுடைய சஜெக்ஷன் என்னென்னா, ஒன்ஸ் ஷாப்பிங் வரதுக்கு முன்னாடி இந்தந்த ஐட்டம் தான் வாங்கணும், இந்தந்த ப்ரைஸில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால நம்மளுடைய பேஸ்கெட் நம்பி தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம பில்லு போடும்போது நம்ம பட்ஜெட்டில் கண்டிப்பாக இடிக்கும். அதனால் கரெக்டாக எல்லாமே பாருங்கள். கடைசியில் இது மட்டும் எது தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம வாங்கிட்டால் போதும். இந்த கார் டைப் பாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாப்பா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த குட்டி கண்டெய்னர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், இதில் மட்டும் ஒரு 4 வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். முதல்ல ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற 4 வச்சு மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. நான் கண்ணுக்கு அழகாக பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். சில்வர் ஐட்டம்ஸில் குட்டி குட்டி பிளேட்ஸு, அப்புறம் பெரிய பிளேட்டும் ப்ரைஸ் நல்ல ரீசனபிளாக தான் இருந்தது. குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். செராமிக்கில் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. டீ கப், காஃபி கப், பிளேட்ஸு, குட்டி குட்டி பிளேட்ஸு, பவுல்ஸு, கிட்ஸுக்கு தேவையான பிளேட்ஸும் நிறைய வெரைட்டியில் நியூ கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த காஃபி கப் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லிட்டோட நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் தான் ஹையாக தெரிஞ்சது, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் பிளேட் 99 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. கிளாஸில் பவுல்ஸு, ஜூஸ் பாட்டிலும் லோ ப்ரைஸில் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துச்சு. வெரைட்டியும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.